بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان هذا القرآن أن يفترى من دون الله ولكن تصديق الذي بين يديه وتفصيل الكتاب لا ريب فيه من رب العالمين صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃசீரில் சூரா யூனுஸினுடைய 36வது வசனம் வரை பார்த்து முடித்தோம். இப்போது சூரா யூனுஸினுடைய 37 இருந்து பார்க்க வேண்டும். முதலில் சில ஆயத்துகளினுடைய தர்ஜுமா பொருள் பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு விரிவுரை பார்க்கலாம். وَمَا كَانَ هَذَا الْقُرْآنُ أَنْ يُفْتَرَى مِنْ دُونِ اللَّهِ. நிச்சயமாக இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களால் இட்டுக்கட்டுப்படக்கூடிய வேதமாக இல்லை. வலக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, இதற்கு முன்பிருந்த வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாகவும் தஃசீலல் கிதாபி, எல்லா விஷயங்களையும் விரிவுபடுத்தக்கூடிய வேதமாகவும் இருக்கிறது. லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அம் யகூலூன இஃப்தரா, அந்த நபி இட்டுக்கட்டிவிட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? குல், நபியே சொல்லுங்கள், ஃபஅதூ பிசூரத்தின் மித்லி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது விஷயத்தில் அல்லாஹ்வை தவிர உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். பல் கذبு பிமா லம் யுஹீது பிஇல்மி, தங்களுக்கு அறிவிஞானம் இல்லாத விஷயத்தில் இவர்கள் பொய்ப்படுத்தி விட்டார்கள். வலம்மா யஅதிஹிம் தஅவீலுஹு, இதன் விளக்கங்கள் அவர்களிடத்தில் வருகிற போது கதாலிக கذبல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்பிருந்தவர்களும் இவ்வாறே பொய்யாக்கினார்கள். ஃபந்தூர் கைஃப கான ஆகிபத்து ஸாலிமீன், அநியாயக்காரர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வமின்ஹும் மன் யுமினு பிஹி வமின்ஹும் மன் லா யுமினு பிஹி, இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, நம்பியவர்களும் உண்டு, நம்பாதவர்களும் உண்டு. வரப்புக அஅலமு பில் முஃப்ஸிதீன், உன் ரப்பு விஷமிகளை நன்றாக அறிந்திருக்கிறான். வஇன் கذبூக, நபியே உங்களை இவர்கள் பொய்ப்படுத்தினால் ஃபகுல், நீங்கள் சொல்லிவிடுங்கள், லி அமலி வலக்கும் அமலுக்கும், எனக்கு எனது செயல்கள், உங்களுக்கு உங்களுடைய செயல்கள். அன்தும் பரீஊன மிம்மா அஅமல், நான் செய்வதில் இருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். வஅன பரீஉம் மிம்மா தஅமலூன், நீங்கள் செய்வதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் என்பது வரை 37 முதல் 41 வசனங்கள் வரையிலான இந்த வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்கலாம். இதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா கடந்த வார தஃசீரில் அவன் வல்லமைகளை எல்லாம் பேசினான்.
வானம் பூமியில இருந்து ரிசுக்கு கொடுப்பது யார்? உங்களுக்கு செவிப்புலனை கேட்கிற சக்தியை கொடுத்தது யார்? உயிர் உள்ளதிலிருந்து இல்லாததையும் இல்லாததிலே இருந்து உயிருள்ளதையும் படைத்தவன் படைக்கிறவன் யார்? இந்த உலகத்தை நிர்வகிப்பவன் யார்? வரிசையாக அல்லாஹ் கேட்டான். இதுவெல்லாம் அவன் வல்லமைக்கான ஆதாரங்கள். காரணம், இவைகளை அவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. முதலாக படைப்பை படைத்தவன் யார்? பிறகு அதை திரும்ப மீட்டுபவன் யார்? வழிகாட்டப்பட முடியாத தெய்வங்களா வழிகாட்டும் என்றெல்லாம் அவருடைய வல்லமைகளை பேசும் வினாக்கள், கேள்விகள் கடந்த வார தஃசீரிலே கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு அதற்கு பதிலும் சொல்லப்பட்டது. இப்போது சத்திய வேதம் திருக்குர்ஆன் அவர்களுக்கு முன்னாலே வந்திருக்கிறது. அதை செவியுறுபவர்களெல்லாம் கேட்பவர்களெல்லாம் உடனடியாக மாறி போய்விடுகிறார்கள். மகிழிக்கு கட்டுப்படுகிற பாம்பு போல் திருக்குர்ஆன் வசனங்களை ஒரு தடவை கேட்கிறார்கள், 2 தடவை கேட்கிறார்கள், உடனடியாக மாறி போகிறார்கள். இந்த விந்தைக்கு, வியப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவே திருக்குர்ஆன் சம்பந்தமாக அவதூறுகள் கிளப்பினார்கள். அவதூறுகளில் திருக்குர்ஆனை குறித்து அவர்கள் பேசிய அவதூறுகளில் முக்கியமானது ஒன்று, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல, இது இட்டு கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். இது ஒன்றாவது. சரி, அப்படி இட்டு கட்டியது என்றால் யார் இட்டு கட்டியது? வானத்திலிருந்து வரவில்லை, அல்லாஹ் அனுப்பவில்லை, ஜிப்ரீல் கொண்டு வரவில்லை. அப்படியானால் யார் இட்டு கட்டியது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக சொன்னார் என்று சொன்னார்கள். ஒருவேளை இந்த திருக்குர்ஆனை போல இட்டு கட்டி அவதூறு சொல்ல முகம்மதுவுக்கு முடியும் என்றால் உங்களுக்கும் முடியும் தானே? பேசாமல் நீங்களும் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் இங்கே சவால் விடுகிறான். திருக்குர்ஆன் தன்னை போல் ஒரு வேதத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்ட சவால்களில் ஒரு சவால், ஒரு அத்தியாயமாவது கொண்டு வாருங்கள். நீங்கள் தனித்தனியாகவெல்லாம் முயற்சிக்க வேண்டாம். வேண்டுமென்றால் இது குறித்து உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேரையும் கூட சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சி செய்யுங்கள். செய்தாவது இந்த வேதத்தை போல் ஒன்று கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்ன சொல்லில் இட்டுக்கட்டியது என்று பேசிய அவர்களின் அவதூறில் அவர்கள் கடைசி வரை இந்த சவாலுக்கு எதிராக எதையும் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அவர்களுடைய முதல் நம்பிக்கை என்னன்னா, குர்ஆன் என்பது அற்புதம் அல்ல, இந்த குர்ஆனை கொண்டு வந்திருப்பது ரப்புல் ஆலமீன் அல்ல, இதை தாங்கி வந்தவர் அல்லது சுமந்து வந்தவர் வானவர் தலைவர் அல்ல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக கொண்டு வருகிறார் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான விவாதம். குர்ஆன் இதை பல்வேறு இடங்களில் இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இட்டு கட்டப்பட்டது என்கிற இந்த கருத்தை பல கோணத்தில் மறுக்கிறது. 1வது ஜுஸ்விலே திருக்குர்ஆன் போல் ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்ட தஃசீர் எழுதுவதற்கு முன்னாலே வந்திருக்கிறது. ஒன்று, நீங்கள் யாரை இந்த குர்ஆனை இட்டு கட்டினார் என்று சொல்லுகிறீர்களோ அவர் ஒரு உண்மையானவர், அவர் எழுதாதவர், அவர் படிக்காதவர். அவர் படிப்பதற்காக எந்த ஊருக்கும் பயணப்பட்டு வெளியூருக்கும் போனதில்லை. சரி, உள்ளூரிலேயே படிக்கலாம் என்றால் மக்கா என்பது கல்வி கற்றவர்களின் ஊர் அல்ல. அது அதிகமாக காட்டரபிகள் வாழ்ந்த ஊர், அதிகமாக பாமரர்கள் வாழ்ந்த ஊர், கிராமவாசிகள் வாழ்ந்த ஊர். அவர்கள் பேசுகிற மொழியான அரபு மொழியை எழுத தெரிந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே. எனவே ஒரு உண்மையான மனிதன் அடுத்த ஊருக்கும் போகவில்லை, சொந்த ஊரிலேயும் கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரங்களும் வாய்ப்புகளும் இல்லை. மக்காவிலே அப்படியெல்லாம் கல்வி சார்ந்த நூல்களோ கற்பதற்கு தேவையான வசதிகளோ அன்றைக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒருவர் குர்ஆனை கொண்டு வருகிறார் என்றால்
அது எந்த அடிப்படையிலே இட்டு கட்டப்பட்டிருக்கும்? சரி, குர்ஆன் இறங்குகிற நேரத்தில் 3 விதமான பிரிவினர்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும். ஒன்று சிலை வணங்குகிற முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லுவோம், இன்னொன்று வேதக்காரர்கள் என்று சொல்லுகிற யூத நசராக்களை சொல்லுவோம், இன்னொன்று நயவஞ்சகர்கள் என்கிற முனாஃபிக்குகளை சொல்லுவோம். திருக்குர்ஆன் வருகிற போது இந்த 3 தரப்பு மக்கள் இருந்தார்கள். குறிப்பாக அதிலே வேதக்காரன் இருந்தான். அதிலே அந்த வேதக்காரனுக்கு பண்டைய வரலாறுகள் எல்லாம் தெரிந்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை இறங்குகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் பேசுகிறார்கள். கிஸ்ஸத்துல் அவ்வலீன் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களின் வரலாறு. அப்படியே அச்சு அசகாம பிசராம கண்ணால் ஒரு காட்சியை சம்பவ இடத்தில் நேரில் பார்த்தவர்கள். எப்படி வர்ணனை செய்ய முடியுமோ அப்படி செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை இந்த சம்பவங்கள்ல ஏதாவது தப்பு இருந்தாலோ, அவங்க வேதத்தில் இருக்கிறதுக்கு மாற்றமா இருந்தாவோ, கண்டிப்பா முதல்ல யூத நசராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய வேதக்காரர்கள் முதல்ல அவர்களை தாக்கியிருப்பார்கள், முதல்ல அவர்களை தடுத்திருப்பார்கள். நீ சொல்ற மாதிரி இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வேதத்தில் உள்ளதை போல சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌராத்தில் உள்ளது நிகழ்வை, இன்ஜீலிலே உள்ள நிகழ்வை இவர்கள் எப்படி பேச முடியும்? பேசுகிறார்கள். அவர்களுக்கு உச்சகட்ட எதிர்ப்பில் இருப்பவன் ஒருவேளை தவறு இருந்தால் உடனே பாய்ந்து ஓடி போய் எப்படியாவது அவர்களை தாக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கருத்துக்களை மறுக்க வேண்டும் என்பதும் தானே இவர்களினுடைய வேட்கை, ஆசை. தடுத்திருப்பான், கடைசி வரையும் தடுத்திருக்கவில்லை. முன்னோர்களின் வரலாறுகளை அவ்வளவு நேர்த்தியாக பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக சூரா யூசுப் போன்ற வரலாறுகள். சூரா யூசுப் அவர்களின் குழந்தை பிராயத்திலே தொடங்கி அவர்கள் அரசராகி வஃபாத்தாகிற வரைக்கும் ஒரே வரலாறு அப்படியே நீளுகிறது. பல்வேறு நபிமார்களின் வரலாறுகள் திருக்குர்ஆனிலே சுமார் 130 இடங்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. தௌராத்தை கையிலே வைத்து ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எதிரிலே இருக்கிறார்கள். மூசாவின் வரலாற்றை நாயகம் பேசுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை, ஏன் அவர்களுடைய தாயை குறித்து சுமார் 25 இடங்களிலே குர்ஆன் பேசுகிறது. மரியமின் வரலாற்றை பேசுகிறார்கள் நாயகம். ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை பேசுகிறார்கள் நாயகம். ஆனால் ஈசாவை நபியாக ஏற்றுக்கொண்டு இஞ்சிலை கையில் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவன் எதிரிலே இருக்கிறான். அவனால் மறுக்க முடியவில்லை. அப்போ உங்களிடம் இருப்பதை போல மூசாவின் வரலாறு இவரிடம் இருப்பது எப்படி? உங்களிடம் இருப்பதை போல ஈசாவின் வரலாறு இவரிடம் இருப்பது எப்படி? அல்லது முன்னாலே போன பனூ இஸ்ரவேலர்களில் எக்கச்சக்கமான நபிமார்கள் அவர்களின் வரலாறுகள் எல்லாம் இவரிடம் இருப்பது எப்படி? இவர் யாரிடத்திலும் போய் பாடம் படிப்பதற்காக அமரவில்லை. இவர் எந்த நூலையும் படிக்கவில்லை. நூலை படிக்கிற பழக்கம் பெருமானாருக்கு இல்லை. யாரிடத்திலாவது மண்டியிட்டு அமர்ந்து மாணவராக கொண்டால் அவர் சொல்வதையெல்லாம் கேட்கலாம். அப்படி யாரிடத்திலே அமரவும் இல்லை. திருக்குர்ஆன் இது இட்டு கட்டப்பட்டது, முகம்மது இட்டு கட்டுகிறார் என்று பேசுகிற குற்றச்சாட்டுக்கு இந்த கேள்வியை எல்லாம் அவர்களிடத்திலே கொடுக்கிறது. உங்கள் வேதத்திலே இருப்பதை வலாக்கின் தஸ்தீகல்லதீ பைன யதை, முன்பிருந்த வேதங்களின் செய்தியை அப்படியே இவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குர்ஆன் முன்வைக்கிற முதல் கேள்வி, உங்களிடம் இருப்பதை இவர் சொல்லுவது எப்படி? இரண்டாவது கேள்வி, இதுவாவது கடந்த கால வரலாறு. யூசுப் வாழ்ந்து விட்டு போய்விட்டார், மூசா வாழ்ந்து விட்டு போய்விட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். முன்னோர்களின் வரலாறுகளுக்கு கூட நீங்க ஏதாவது அங்கே கேட்டிருக்கலாம். தௌராத்தை பற்றி எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்கலாம். ஈசாவை பற்றி, இஞ்சிலை பற்றி யாராவது சொல்லியிருக்கலாம். அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் அனுமானங்களை நீங்கள் சொல்ல முடியும். ஆனால்
வருங்காலத்தை பற்றி இவர் பேசுகிறார். அதை யார் சொல்லிக் கொடுத்தது? கடந்த காலத்தை பற்றி பேசுகிற போது கூட நீங்கள் ஏதாவது ஒரு அனுமானங்களை சொல்ல முடியும். வருங்காலத்தை பற்றி பேசக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்களை, குறிப்பாக முன்னறிவிப்புகளை பேசுகிறார்கள். அது எப்படி முடியும்? ஆயிரக்கணக்கான பேர் ஒட்டகங்களில் குதிரைகளில் ஒன்றா படையாக கிளம்பி போய் மக்காவுக்குள்ள நுழைஞ்சு கஅபத்துல்லாஹ்வை வெற்றி காணுவதைப் போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த சில நாட்களில் அது நிஜமாக நடக்குது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது ஸதகல்லாஹு ரசூலஹு ருபியா பில் ஹக். நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு வருது. நாளை நடக்க இருக்கிற செய்திகளை அது நடப்பதற்கு முன்னாலேயே மக்களுக்கு சொன்னார்களே. அந்த காலத்தில் உள்ள அரபிகள்கிட்ட போய் யாராவது அரபுகள்கிட்ட போனால் அசைக்க முடியாத பெரிய கவர்மெண்ட் எதுன்னு கேட்டால் ரோம் நாட்டினுடைய கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரோமும் ரோமானியர்களும் ரூமிகளும் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்தார்கள். சும்மா சாதாரணமாக பேச்சு வழக்கிலேயே நீ என்ன பெரிய ரோம் நாட்டுக்கு போக போறியா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கியவுடன் அவர்கள் வசனம் ஓதுகிறார்கள். ரோம் நாடு தோற்கும் என்று ஓதுகிறார்கள். ரோம் நாடு தோற்று போகும். யாருமே நம்பல. திருக்குர்ஆன் வசனம் இறங்கிருச்சு. ரோம் ஒரு அத்தியாயம் தனியாக குர்ஆனில் இருக்கிறது. 21வது ஜுஸுல அதனுடைய துவக்க வசனமே அதுதான், ஒலிபுத்தி ரோம், ரோம் நாடு தோற்கும், கொஞ்ச நாள்லேயே தோற்கும். யாரும் நம்பல. ஆனால் இது ஏதோ கனவு கண்டு அறிவிப்பு செய்ததை போல கொஞ்ச நாள்லேயே அது நடந்தது. ரோம் முழுமையாக தோற்று போய்விட்டது. பாரசீகர்களை குறித்து, இன்ன பிற ஆட்சியாளர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் போயிடுவாங்க, அல்லாஹ் அதற்கு பின்னால் பலவீனமான இந்த மக்களை அவர்களின் பிரதிநிதிகளாக அமர்த்துவான், கவர்மெண்ட் மாறி உங்கள் கைக்கு வரும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் வருங்கால செய்தி. மக்கா வெற்றி கொள்ளப்பட போவது எப்படி தெரியும்? ரோம் நாடு தோற்கப் போவது எப்படி தெரியும்? அல்லது பல்வேறு நாடுகளில் முஸ்லிம்களில் பலவீனமானவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று எப்படி தெரியும்? எனவே முன்னோர்களின் வரலாற்றை விடவும் ஆச்சரியம் வருங்கால செய்திகள். வருங்கால செய்திகள் கண்டிப்பாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காமல் இவர்களுக்கு தெரியாது. இது அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள். இந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் பேசியதில் தான் அவர்கள் மிகைத்து போகிறார்கள், திகைத்து போகிறார்கள். ஒன்றும் பேச முடியல. இந்த குர்ஆன் சொல்லுகிறது, இது இட்டு கட்டப்பட்ட வேதம் அல்ல, முன்னுண்டான வேதங்களிலே இருப்பதை உண்மைப்படுத்துகிற வேதம். ஐயுஃப்தரா மின் தூனில்லாஹ், இட்டு கட்டப்பட்ட வேதம் அல்ல. தஸ்தீக் அல்லதி பைன யதை, முன்னாலே உள்ள வேதங்களின் விரிவாகத்தான் இந்த குர்ஆன் வந்திருக்கிறது. அடுத்து வதஃசீல குல்லி ஷைஇன், வதஃசீலல் கிதாப், இதில் எல்லாம் இருக்கிறது. ஒரு வேதம் எல்லாத்தையும் பேசுது, ஒரு சப்ஜெக்ட் விட்டு வைக்கல. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, நாம் இதில் எதையும் விட்டு வைக்கவில்லை. அவங்கவுங்க துறை சார்ந்து எதையாவது பேசினா பரவாயில்ல, சப்ஜெக்டுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேச முடியும்? இது ரோம் நாட்டு விஷயமும் பாரசீக நாட்டு விஷயமும், முன்னால் இருக்கிற மூசா ஈசா வரலாறு, அதெல்லாம் கூட வேணாம். கண்ணுக்கு முன்னாடி அவங்க வாழ்கிற உலகத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு காலையில் நடக்கிறது சொல்கிறாங்க. வகி இல்லாமல் சொல்ல முடியாது.
அடுத்த 2 நாளில் நடக்க போகிறது சொல்கிறாங்க. இஷாவை தொழுதுட்டு சொல்லி அனுப்புகிறாங்க, நைட்டு பயங்கரமாக காத்தடிக்கும், யாரும் வெளியே வராதீங்க சொல்லி அனுப்புகிறாங்க. நாம் நம்மளுக்கு சொன்ன உடனே எல்லாம் கதவை போட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீட்டாக உள்ளே உட்காந்துருவோம். ஒரு அறிவிப்பு தான் வருது, பயங்கரமான காத்தடிக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நைட்டு பயங்கரமாக காத்தடிக்கும், யாரும் வெளியில் வராத. வானிலை அறிக்கை சொல்கிறதுக்கு நேரம் மாற்றமாக சமயத்தில் நடுஜாமத்தில் காத்தடிக்குதான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டால் அது ஒரு மாதிரியாக வலுவிழந்துருச்சு போயிடுச்சுங்கிறாங்க. முதல் நாள் நைட்டு கொடுத்து பில்டப் பண்ணால் பயங்கரமான பில்டப், என்ன நடக்குமோ ஏதோ தெரியல, நாளைக்கு என்ன போடணும். வானிலை அறிக்கைகள் மாறி போகலாம், வான்மறை அறிக்கைகள் மாறாது. அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது. அதனால நீட்டாக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நைட்டு காத்தடிக்கும், வெளியே வராது. யாரும் வெளியே வரல. அவசர தேவைக்கு 2 பேர் மட்டும் வந்தாங்க. அவசர தேவைக்காக ஒருத்தர் சுய தேவைக்கு வந்தவர், அவருக்கு அர்ஜென்ட்டு சுய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வந்தவர். கரெக்டாக காத்தடிச்சது தூக்கிட்டு போயிடுச்சு. அவர் காற்றால் அடித்து செல்லப்பட்டவர் அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. அவர் கொண்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னொருத்தர் நீண்ட நேரமாகியும் தன்னிடத்தில் திரும்பாத ஒட்டகத்தை தேடி போனவர். காற்று அடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது ஒட்டகத்தை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு தேடினவர். கடைசி வரையும் ஒட்டகமும் கிடைக்கல, அவரும் கிடைக்கல, அடிச்சுட்டு போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவில் சொல்லுகிறார்கள், இரவு காற்றடிக்கும், வெளியிலே வர வேண்டாம். மிக துல்லியமாக 2 பேருக்கு, வெளியே வந்தவர்களுக்கு அது நடந்தது, காற்று அடித்தது. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதோ தூரமான இனி 100 வருஷத்துக்கு பின்னாலே இருக்கிற வரலாறுகளை பற்றிய, வருங்கால செய்திகளை பற்றிய முன்னறிவிப்பெல்லாம் இருக்கட்டும். அன்றாட வாழ்க்கையில் இப்படி நடக்குங்கிறாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலுடைய ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் தெரியப்படுத்திட்டாரு. மக்கால உள்ளவங்களுக்கு ரசூலுல்லாவுடைய ரகசியத்தை ஒரு இதில் எழுதி, ஒரு சின்ன ஓலையில் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொம்பளை அந்த சின்ன ஓலையை வாங்கிட்டு கிளம்பி போயிடுச்சு. எங்கே? மக்காவுக்கு போயிடுச்சு. போயிட்டு இருக்குது ஆன் தி வே. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எங்கள் மதீனாவில் உட்கார்ந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு பொம்பளை ஒரு கடிதம் கொண்டு போயிட்டு இருக்குது. போய் அந்த பொம்பளையை வழிமறித்து முஸ்லிம்களை பற்றி காட்டி கொடுக்கக்கூடிய ரகசியத்தை எழுதப்பட்டிருக்கிற ஓலையை எடுத்துக்கொண்டு போகிற அந்த பெண்ணை வழியில் தடுத்து நிறுத்தி அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 2-3 பேர்த்தை எந்திரிக்க சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார்கள். 2 பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன பேசுகிறார்கள்னு பாருங்க. அதுதான், நீங்கள் இங்கிருந்து உங்கள் குதிரையை எடுத்துகிட்டு போங்க, அந்த பொம்பளை முன்னாடி போயிட்டுருக்கு, நீங்கள் துரத்திட்டு போகிறதும் அந்த பொம்பளையுடைய இடமும் பார்த்தா அநேகமாக நீங்கள் போய் அந்த பொம்பளையை பிடிக்கிற இடம் ரவுதத்தே ஹாஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு பூங்கா போகிற வழியில் ஒரு கார்டன். அந்த ஹாஸுங்கிற தோப்புக்கு பக்கத்தில் தான் நீங்கள் கரெக்டாக பிடிப்பீங்க. ஹாஸில் போன உடனே அந்த பொம்பளையோட லெட்டர் இருக்குது, வாங்கிட்டு வாங்க. யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் இட்டு கட்டுறதுல சேருமா, இல்லை யாராவது யூத நஸராக்கள் சொல்லி கொடுத்ததுல சேருமா? மக்காவாசிகளுடைய மதீனாவாசிகளுடைய அன்னைக்கு நடக்கிற ஒரு ஹாட் டாபிக் அது ஒரு சப்ஜெக்டு. அதை கூப்பிட்டு பேசுகிறாங்களே, இந்த இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க. அது எவ்வளவு கரெக்டாக அது அப்படி துல்லியமாக தெரியும்னு தெரியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு வண்டி எடுக்கிறாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வண்டி எடுக்கிறாங்க. 2 பேருடைய வண்டியும் போகுது. கரெக்டாக அந்த பொம்பளை போய் அவங்க பிடிக்கிற இடம் ஹாஸுங்கிற இடம். அல்லாஹ்விடமிருந்து சொல்லி அனுப்பப்படுகிற அறிவிப்பு மிக துல்லியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. நாயகம் அதை சொல்லுகிறார்கள்.
வகியின் வழியாக அறிவிப்புகளை தவிர சொந்த அனுமானங்கள் எல்லாம் இல்லை. அனுமானமாக இருந்தால் எங்கேயாவது போய் தேடி பாருங்கப்பா, அந்த பொம்பளை ஏதாவது கிடைச்சதுன்னா பிடிச்ச அந்த கடிதத்தை கொண்டு வாங்கப்பா என்று தானே இருக்க வேண்டும். இவங்க 2 பேரும் காசுக்கு கரெக்டாக போனாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து விட்டதால் முடித்து விடுகிறேன். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, உன்கிட்ட ஏதோ லெட்டர் இருக்காமா, எங்களுடைய ரகசியத்தை முஸ்லீம்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக, முஷ்ரிக்கீன்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கியாமா? வழக்கம் போல குற்றவாளிகளின் பதில், என்கிட்ட எந்த லெட்டரும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவர் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறத நீ சொல்கிற, ஆனால் இருக்குதுங்கிறத எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவங்க வானத்துக்கு அப்பாலிருந்து சொல்லுகிற செய்திகளை நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இங்கே வந்து அல்லாஹ் மேலே சத்தியமாக என்கிட்ட இல்லைன்னு நீ சொல்கிறத நாங்கள் நம்ப முடியாது. கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரமாக அந்த பொம்பளை இல்லைன்னு பிடிவாதம் பண்ணிச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்கிட்ட வேறு மாதிரி வாங்க வேண்டியது வரும்னா, துவம்சம் செய்ய வேண்டியது வரும்னாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஒரு தோழர் இன்னொரு தோழர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த பெண்ணை காலை பிடிச்சி தலைகீழே நிறுத்த வச்சா கடிதம் எங்கிருந்தாலும் தெரிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, நம்மள்கிட்ட எப்படி வாங்குவாங்கன்னு தெரியும். அதுவும் வீரத்தினுடைய வாசல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த பொம்பளைக்கும் தெரியும். முடிஞ்சு போட்டு கொண்டைக்குள்ளே வச்சிருந்த கடிதத்தை எடுத்து கையில் கொடுத்துருச்சு அந்த பொம்பளை. நல்ல வேளை ஒரு செக்கப் பண்ணுறதுக்கோ அந்த பெண் மீது ஏதும் துவம்சம் செய்வதற்கோ தாக்குறதுக்கோ வாய்ப்பு இல்லை. கொண்டைக்குள்ளே இருந்து அதை எடுத்து கொடுத்துருச்சு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. நமக்கு இங்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா, குறிப்பிட்ட இந்த நைட்டில் காற்றடிக்கும் அப்படிங்கிறதும், இந்த இடத்துல போயிட்டு இருக்கிற பொம்பளைகிட்ட இந்த சீட்டு இருக்குது அப்படிங்கிறதும், இப்படி ஏராளமான விஷயங்கள். இதுக்கெல்லாம் அல் இஹ்பார் அனில் குயூபில் முஸ்தக்பிலான் பேர். வருங்காலத்தினுடைய மறைவு செய்திகளை முன்னறிவிப்பு செய்தல். அப்போது 2 விதமாக பெருமானாரை மக்காவினர் எதிர்கொண்டார்கள். ஒன்று, இவர் கடந்த கால வரலாறை துல்லியமாக பேசுகிறார். இன்னொன்று, வருங்காலத்தின் செய்திகளையும் துல்லியமாக பேசுகிறார். இந்த 2மே இவர் சொல்ல வாய்ப்பில்லை. கடந்த கால வரலாறுகளை சொல்ல இவர் படித்திருக்க வேண்டும் அல்லது படித்தவர்களிடம் கேட்டிருக்க வேண்டும், வாய்ப்பு இல்லை. வசிக்கிற ஊரும் அப்படி இல்லை. நாம் இதற்கு முன்னாலே உம்மி என்கிற பதத்தினுடைய விளக்கத்தில் சொல்லி இருக்கிறோம். படிக்கிற மாதிரி கற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையே அல்லாஹ் வைக்கலை. யார் கொண்டு போய் ஸ்கூலுக்கோ படிக்கிறதுக்கோ உடனும் அம்மா அத்தா அவங்களையும் வைக்கலை, எடுத்தாச்சு. வேற யாராவது ஒரு தாத்தாவோ ஒரு பெரியத்தாவோ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், யாரையும் ரொம்ப நாள் வைக்கலை, அப்பப்போ எடுத்தாச்சு. ஒரு கல்வி சூழலிலே பெருமானார் போய் சிக்கிக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பையும் அல்லாஹ் வைக்கவில்லை. பால் குடித்து வளருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்தான். அடுத்து ஆடு வைப்பதற்கு ஏற்பாடு செய்தான். 9 வயசிலே வியாபாரத்திற்கு வழி செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் அவர்களோடு சந்தைக்கு வந்தபோது வயசு 9. படிப்பதற்கான வாசல் எல்லா இடத்திலேயும். அவர் படிக்கலைங்கிறதல்ல, படிக்க முடியாது என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. படிப்பதற்கான சூழல்களும் அதற்கான வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அபூ தாலிபுடன் சில நாட்கள், தனியாக சில நாட்கள், ஹதீஜாவின் வியாபாரத்தில் சில நாட்கள் என்று அவர்கள் 20களை கடந்து விடுகிறார்கள். எனவே ஒருவன் படிப்பதற்கும் எழுத்தறிவு பெறுவதற்குமான வயதாக இருக்கிற 10க்கும் 20க்கும் இடையிலே உள்ள வயதெல்லாம் படிப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது. அப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் முன்னோர்களின் வரலாற்றை பேசுகிறார். பின்னாலே நடக்க இருக்கிற செய்திகளில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று பேசுகிறார். இந்த என்னென்னவெல்லாம் நடக்கும்னு பேசுனது 2 டைப்பில் இருக்கு. ஒன்று மார்க்கம் சார்ந்த விஷயம், இன்னொன்று மார்க்கம் அல்ல, வெறுமனே உலகம் சார்ந்த செய்திகள். மார்க்கம் சார்ந்த செய்திகளில் வருங்காலத்தில் என்னென்ன நடக்குங்கிறது அது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வருவா,
எந்த வருஷத்தில் குழப்பம் நடக்கும், எந்த வருஷத்தில் முஸ்லீம் உம்மத்து பிரியும் எல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் மார்க்கம். கியாமத்து எப்போ வரும், அதற்கு அடையாளம் என்ன, உலகத்தில் என்னென்ன நடக்கும், இதெல்லாம் மார்க்கம் சார்ந்த ஒரு தொகுப்பு. இன்னொரு தொகுப்பு இருக்கு, மார்க்கம் சார்ந்த விஷயம் இல்லை, தனிப்பட்ட முறையில் அவர்கள் வாழ்விலை எதிர்கொள்ளுகிற நூற்றுக்கணக்கான விஷயம். யாராவது ஒரு சஹாபி வருவார், அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஓப்பனாகவே அந்த சஹாபின்னு சொல்லிட்டாங்க, உன்னை வருங்காலத்தில் ஒரு அக்கிரமக்கார கூட்டம் உன்னை கொலை செய்யும் சொல்கிறாங்க. அவர் சஹாபி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அம்மார் இப்னு யாசிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வஃபாத் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வஃபாத் ஆகிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னபடி ஒரு கூட்டம் அவர்களை கொலை செய்யும். இன்னொரு சஹாபி வர்றாரு, அவருக்கு அபூதருல் கிஃபாரின்னு பேர். நீ தனியாக மௌத்தா போவ சல்லாசி சொல்லுது. அவரை பாராட்டினாங்க, ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, அதெல்லாம் வேற. மவுத்து விஷயத்தில் நீ ரொம்ப தனியாக மௌத்தா போவ, உன்னை அடக்குவதற்கு கஃபரிடுவதற்கு கூட ஆள் இருக்காது. அந்த வழியாக போகிற ஒரு வாணிப கூட்டம் தான் உன்னை எடுத்து குளிப்பாட்டி உன்னை அடக்கம் செய்வார்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கப்புறம் சுமார் 20 வருஷம் இல்லை 16 வருஷம் கழித்து அவர் மௌத்தா போகிறார் ஒரு இடத்துல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அதுதான் நடக்குது. தன்னை தனியாக மௌத்தாகிறாரு, பக்கத்தில் மனைவி மட்டும், யாருமே இல்லை. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் கணவன் மனைவிக்கு தெரியும். ஒரு கூட்டம் வரும், வந்து அடக்கம் செய்யும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நடக்கும்ட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா எந்த ஏற்பாடும் பண்ணல. கரெக்டாக ஒரு குழு வருது, விசாரிக்குது, எடுக்குது, அடக்கம் பண்ணுது. அப்போது நிறைய பேரை நீ ஷஹீதா மௌத்தா போக போர்க்களத்தில் கொல்லப்படுவாய் என்று ரசூலுல்லாஹ்வால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவங்க நிறைய பேர். எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சஹாபி வர்றார், அவருக்கு சாபித்துன்னு பேர். சாபித்து இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்கிறாங்க, தஈஷு ஹமீதன் வ சதமூது ஷஹீதா. உன் வாழ்க்கையெல்லாம் புகழுக்குரிய வாழ்க்கையாக இருக்கும், நீ மௌத்தாகிறப்போ வெட்டப்பட்டு ஷஹீதா மௌத்தா போவ அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி போரில் தளபதியாக இருக்கிறவங்க பேர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவருக்கு சொல்லலை. அவருக்கு நீங்கள் போர்க்களத்தில் கொல்லப்படுவீர்கள் சொல்லவே இல்லை. அவங்க கடைசியில் போரில் எல்லாம் மௌத்தாகல, வீட்டில் பெட்டில் இருந்தால் மௌத்தா போனாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவ்வளவு முன்னறிவிப்புகளை, தனிநபர் சார்ந்த முன்னறிவிப்புகள், அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றிய முன்னறிவிப்புகள், அடுத்து மார்க்கம் சார்ந்த முன்னறிவிப்புகள், இவ்வளவு முன்னறிவிப்புகளையும் தொகுப்பாக சொல்லுவதற்கு அவரால் எப்படி முடிந்தது? குர்ஆன் இந்த இவங்க சொன்ன வார்த்தையை ஐயுஃப்தரா மின் தூனில்லாஹ், இது இட்டு கட்டப்பட்டது அல்ல, தஸ்தீக் அல்லதி பைன யதை, இது முன்னுண்டான வேதங்களின் உண்மையை சொல்லக்கூடிய வேதம். வ தஃசீல அல் கிதாப், இது வேதத்தை முழுமையாக விளக்கி தருகிறது. எல்லாம் பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ் கேட்குறான், அம் யகூலூன இஃப்தரா, முகம்மது இட்டு கட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. குல் ஃபர்து பி சூரத்தின் மின் மிஸ்லி, ஒரே ஒரு சூறாவை இந்த மாதிரி அவங்கள கொண்டு வர சொல்லுது. ஒரே ஒரு சூறா. இதுதான் திருக்குர்ஆன் விடக்கூடிய சவால். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு வரைக்கும் சவால்கள் முறியடிக்கப்படாத நிலையில் தொடருகிற இடத்தில் குர்ஆன் இருக்கிறது. இது மாதிரி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் தோல்வியிலே முடிந்தது, அல்லது கொண்டு வரப்பட்டவைகளெல்லாம் நகைச்சுவையிலே முடிந்தது. இவர்களால் ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு ஆயத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க, இது போன்று ஒரு வாக்கியம் வந்திருக்கு, கவனிக்கணும் நீங்கள். ஆயத்தில் பிசூரத்தின் மின் மித்லிஹி, இது போன்று, பிசூரத்தின் மித்லிஹி, இது போன்று கொண்டு வாங்க. இந்த போன்று என்பதற்கு தஃசீர்களில் விளக்கம் தரப்படுகிறது. அது என்ன போன்று, இது போன்று கொண்டு வாங்க. எல்லாம் ரூஹுல் மானியினுடைய தஃசீரினுடைய ஆசிரியர் எல்லாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த போன்றுங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. என்னென்னா,
இங்கே 2 கருத்து கவனிக்கணுமா. ஒரு கருத்து என்னன்னா, நீ வேதத்தை இது மாதிரி ஒன்றை கொண்டு வர்றப்போ முடிஞ்சா இவர் மாதிரி ஒருத்தரை வச்சு கொண்டு வா பார்க்கலாம். இவர் மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் எழுதுனதில்லை, படித்ததில்லை, வேற ஊருக்கு போனதில்லை, படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடும் இல்லை, ஒரு கிதாபு வாசிக்க தெரியாது, ஒன்றும் கிடையாது. இப்படி உள்ள ஒருத்தரை உங்கள்கிட்ட இருந்து எடு, அவர்கிட்ட இந்த குரான் மாதிரி சொல்ல ஒன்று இருக்கு. பொதுவான சவால், இந்த குரான் மாதிரி கொண்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு சூறா கொண்டு வாங்க, அது இல்லை. இது போன்று கொண்டு வாங்கிறதுக்கு என்ன அர்த்தமாமா, ஒன்று இந்த குரான் போல் கொண்டு வா, அல்லது இந்த ரசூல் போல் உள்ள ஒரு மனிதரை வைத்து கொண்டு வா. இந்த ரசூல் மாதிரி ஒருத்தரை எடு மக்காவில், அவர் ஒன்றும் படிச்சிடக்கூடாது, ஒன்றும் எழுதிடக்கூடாது, யார்கிட்டையும் போய் மண்டிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, ஒன்றும் நடக்கக்கூடாது. அவர்கிட்ட என்ன சொல்லணும், கொண்டு வாங்க, இது போன்ற ஒன்றை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். கொண்டு வா பார்க்கலாம். அப்படி ஒரு மனிதரை தேடி கண்டுபிடித்து அவர் கொண்டு வந்தாலும் முடியாது. அல்லது இன்னொரு கருத்து தான் நம்ம முதல்ல சொன்ன கருத்து, அச்சு அசல்ல குர்ஆன் மாதிரியே இருக்கிற, குர்ஆன் மாதிரின்னா வார்த்தை நயம், இலக்கண நயம், இலக்கிய நயம், கருத்து நயம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒரு ஆயத்தை கொண்டு வா. நீங்கள் குர்ஆனில் எந்த ஆயத்தை எடுத்தாலும் இது எல்லாம் இருக்கும். சும்மா போகிற போக்கில் அப்படியே எழுதிட்டு போகிற மாதிரி கதையோ நாவலோ வேறு அப்படியெல்லாம் இல்லை. இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கருத்து ஒழிந்திருக்கும். ஒரே ஆயத்து வரும், அங்கே வரும், இங்கே வரும், ரெண்டுனுடைய தோரணையை பார்த்தா வேறு கருத்து உள்ள ஒழிந்திருக்கும். இப்படி நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய வேறு வேறு ஆயத்துகள், அந்த ஒரே விதமான ஆயத்துகளுக்கு கூட வேறு கருத்து. சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவோமே, வயகூலூன மதா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிகீன். சூரா யாசின்ல வருது, சூரா வாக்கியால வருது, சஜிதால வருது, அஹ்ஸாப்ல வருது, எல்லா இடத்துலையும் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை படிச்சுட்டு வர்றது தோதுவான் அதுக்கு அர்த்தம். இங்கேயும் அதே ஆயத்து, ஆனால் இதனுடைய முன்பினை பொறுத்து இதுக்கு அர்த்தம். வேஸ்ட்டாக வந்த ஒரு வார்த்தை இந்த ரிப்பீட் ஆகிறதுன்னு சொல்கிறோமல்ல, அரைச்சமாவையே அரைக்கிறாரு, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறாரு. இந்த மாவு அரைப்படுற வேலையே இங்கே இல்லை. இங்கே சொல்லப்பட்ட வசனமே மீண்டும் வேறு வசனமாய் வருகிற போது அதே வசனத்திற்கு வேறு அர்த்தம். அதனால் நீ கொண்டு வா. 2 முறை என்ன, ஒன்று இது போன்று கொண்டு வா, அல்லது இவர் போன்று ஒரு மனிதரை வைத்து கொண்டு வா. அந்த இவர் போன்ற மனிதர்னா எதுவும் படிச்சிருக்காம ஒன்றும் இல்லாமல். ஆனால் அன்றைக்கு கொண்டு வருவதற்கு நடைபெற்ற முயற்சிகள், அவங்கெல்லாம் இது போன்ற மனிதர்லாம் இல்லை, பெரிய பெரிய பண்டிட்டுகள், அரபில் பெரிய கவிஞர்கள், நின்றது நீக்க அப்படியே பல ஆயிரம் கவிதைகளை எழுதி குவிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வச்சு கூட எழுதி பார்த்துட்டாங்க, கொண்டு வாங்க. அவர்களால் முடியல. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், முயற்சி பண்ணி முடியாதப்ப எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய வேதமாக தான் இருக்கணும், இது மனிதர்களுடைய வேதம் அல்ல. மனிதர்களுடைய வேதமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக மறுத்தரலாம், யாராக இருந்தாலும் மறுத்தரலாம். நாம் இருக்கிறோம். ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுகிறாரு, அழகாக பேசுகிறாரு, என்னை போல் பேச முடியுமான்னு கேட்குறாரு. நாம் எந்திரிச்சு அடுத்த 1 மணி நேரத்தில் அவரை விட அழகாக பேசிட முடியும். ஒருத்தர் எழுதுகிறார், நல்லா எழுதுகிறாரு, என்னை போல் எழுத முடியுமான்னு கேட்குறாரு. அடுத்த நிமிஷம் இன்னொரு எழுத்தாளர் உட்கார்ந்து அற்புதமாக எழுதிடலாம். பொதுவாகவே மனித படைப்புகள் அதை கண்டிப்பாக அது சவாலில் அதை எதிர்கொள்ளலாம், சீக்கிரமாக முறியடிச்சிடலாம். அது எழுதுறதோ பேசுகிறதோ கவிதையோ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கின்னஸுங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு சாதனையை செஞ்சு வச்சிருப்பார், அடுத்து ஒருத்தர் அதை முறியடித்து இவருடைய இடத்துல அவர் உட்காந்துருவார். சாதனைகள் முறியடிக்கப்படுவது என்பது உலகத்தில் யதார்த்தம். அவர் இத்தனை மீட்டர் உயரம் தாண்டுதலில் வெற்றி பெற்று கின்னஸில் இடம் பிடித்தார்,
அடுத்த வருஷம் அதை விட கூடுதலான உயரத்தை தாண்டி இன்னொருத்த இடம் பிடிச்சி அந்த இடத்துல அவன் வந்து உட்காந்துருவான். இவர் ரெண்டாவது போயிடுவார், ஏற்கனவே உள்ளவர். அப்போது சாதனைகளை சாதித்தவர்களை பற்றி இடம்பெற்றிருக்கிற கின்னஸ் போன்ற ரெக்கார்டுகளில் கூட மனித சாதனைகள் முறியடிக்கத்தக்கவை. இதுதான் வந்து சுருக்கமான விஷயம். மனிதர்களின் எந்த விஷயமாக இருந்தாலும் முறியடிக்கப்படும். யாராவது ஒரு மனிதர் ஒன்று செஞ்சிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் சுமார் 500 வருஷமா 1000 வருஷமா அதை மட்டும் யாரும் முறியடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. எக்ஸப்ட் குர்ஆன். இது மட்டும்தான் இந்த நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்ட்லேயே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எதிர்கொள்ளுகிறார்கள் நிறைய பேர், முயற்சி செய்கிறார்கள் நிறைய பேர், முண்டியடித்து கொண்டு போட்டி போடுகிறார்கள் நிறைய பேர். ஆனால் கடைசி வரையும் அவர்களால் அந்த வெற்றி இலக்கை தொட முடியல. முயற்சி ஆனால் நடந்துச்சு, நிறைய முயற்சி நடந்துச்சு. பெரிய பெரிய ஆண்கள் அவங்க எல்லாமே முடிவுக்கு வந்தது என்னன்னா, கடைசியில் அவங்க முடிவுக்கு வந்தது வல்லாஹி மா ஹாதா கலாமுல் பஷர், நிச்சயமாக இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, நிச்சயமாக இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. மனிதனுடைய வார்த்தை அல்லங்கிறத நம்மளை மாதிரி ஈமான் கொண்டவங்கெல்லாம் ஒத்துக்கிறது வேறு. ரொம்ப ஃபேமஸான அன்றைக்கு காஃபிர்களில் உள்ள ஃபிகர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நடுராத்திரி குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடத்துல ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்குறான் அபூஜஹல். அதே மாதிரி ஒட்டு கேட்கறதுக்கு இன்னொருத்தர் வந்தார், அவர் அஹ்னஸ்ன்னு பேர். இந்த அஹ்னஸுக்கு அல்லாஹ் பின்னால் இஸ்லாத்தில் சேர்ற பாக்கியத்தை கொடுத்துட்றான். அபூஜஹல் சேரலை, அஹ்னஸும் ஒட்டு கேட்க வந்தவர். இந்த 2 ஒட்டு கேட்க வந்தவனும் முட்டிட்டாங்க. நீயான்னு 2 பேரும் கேட்டுக்கிட்டு நீ எங்கே வந்த? அஹ்னஸ் பொய் சொல்லாமல் ஓப்பனாக சொன்னார். கேட்க இனிமையாக இருக்குது, அதனால் இதை கேட்கறதுக்காக வேண்டி ஊர் மக்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்திருக்கேன். காஃபிர் தலைவர் இவரே போய் கேட்குறாருன்னு சொன்னால் அது ஊரில் வேறு மாதிரி எதிர்மறை ஏற்படுத்தும். அப்போ இப்படி அபூஜல்கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்கு வந்திருக்க? யார்கிட்டையும் வெளியே சொல்லாத, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். 2 பேரும் பேசுகிறாங்க, கொஞ்ச நேரம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அஹ்னஸும் அதே போல் அபூஜஹலும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அஹ்னஸ் தான் கேட்குறார். அஹ்னஸ் அபுல் ஹக்கம், அவர் வந்து அபுலுக்கு ஞானத்தின் தந்தையாம். யார்? அபூஜஹல். ஞானத்தின் தந்தைன்னு தான் அவனை அந்த ஊருக்காரன்னு கூப்பிடுவாங்க. அது என்னமோ தெரியல, ரசூல்லா ஒரு பேர் வச்சுட்டா அதுதான் நிலைக்கும். ரசூல்லா வச்ச பேர் தான் அபூஜஹல். மடத்தனத்தின் தந்தைன்னு அர்த்தம். ஜாஹில்னா என்ன அர்த்தம்? ஜாஹில்னா முட்டா பையன்னு அர்த்தம். முட்டாளோட தந்தை அப்படின்னு ரசூல்லா வச்சுட்டாங்க பேர். அவனுடைய ஞான தந்தை எங்கே போச்சுன்னே தெரில. இன்னைக்கு வரைக்கும் 1000 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு அபூஜஹல் தான் தெரியும். சொல்லப்போனால் வரலாறுகள்லாம் படிச்சிருக்கிறவங்களுடைய அபூஜஹலுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்சு அல்லது எங்கேயாவது பார்த்து தான் சொல்லணும். அப்போ ரசூலுல்லா வச்ச பட்ட பேர் அப்படி நினச்சி போச்சு. அப்போது அஹ்னஸ் கேட்குறாரு, ஞான தந்தையே, இந்த குர்ஆனை இவ்வளோ நேரம் நம்மளை இப்படி கட்டி போடுது, நாமளும் கேட்டுட்ருக்குறோம், கொஞ்சம் சொல்லுங்களேன், உண்மையா இது என்ன, எப்படி தெரியுது? நம்ம 2 பேரும் மட்டும் பேசிக்குவோம், ஊருக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு. அதை இதை அஹ்னஸ் வெளியிடுறது பின்னால் வெளியிடுறார். இஸ்லாத்தில் சேர்றப்போ, இஸ்லாத்துல எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காரு, இந்த இடத்துல என்னையும் உன்னையும் தவிர யாரும் இல்லை, என்னையும் உன்னையும் தவிர யாரும் இல்லை, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அபூஜஹல் சொன்ன வார்த்தை, முகம்மது பொய் சொல்ல மாட்டார், முகம்மது பொய் சொல்ல மாட்டார். இந்த வார்த்தைகள் அவருடைய வார்த்தையாக தெரியலை. இது அவருக்கு அப்பால் இருந்து அவர் சொல்லுவது போல அவரை இயக்குகிற ரப்புடைய வார்த்தையாகத்தான் இருக்கும்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு உலகத்திலேயே ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் குஃபுருக்கு ஹெச்ஓடியாக இருக்கிறவன் ஒத்துக்கிட்டது.
ஆகப்பெரிய தலைவன் அவன் தான். அவன் ஒத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது இவர் பேசுனது இல்லை, குர்ஆன் என்பது இவர் சொன்னது இல்லை. இந்த ஆயத்தில் வருது இல்லையா, அம் யகூலு நஃப்தரா, முகம்மது இட்டு கட்டி விட்டார் என்று சொல்லுகிறார்களா? இட்டு கட்டிட்டான்னு சொல்லலை. அபூ ஜஹலை பொறுத்தவரையும் அப்படி. அஹ்னஸ் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னாலே இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பிறகு, நான் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் அபூ ஜஹலுடைய நெருக்கத்திற்குரிய தோழனாக நான் இருந்தபோது எங்களுக்குள்ளே நடந்ததுன்னு சொல்லி இதை பதிவு செய்கிறார். ஆக குர்ஆன் என்ன கேட்கிறது, இவர் போன்றோ அல்லது இது போன்றோ ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. இதுதான் குர்ஆனுடைய சவால். உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சவால் எடுத்திருக்கு கொண்டு வர சொல்லி. பல கட்டங்களில் பல சவால். ஒரு 4-5 கட்டம் ரொம்ப முக்கியமானது. ஒன்றாவது சவால்கள், குர்ஆன் விடும் சவால்கள்னு வரிசையாக தப்சீர்களில் தொகுத்துருக்குறாங்க. நம்பர் 1, முழு குர்ஆனை கொண்டு வா. நான் ஒரு குர்ஆனை கொடுத்துருக்கிற மாதிரி நீ ஒரு முழு குர்ஆன் கொண்டு வா. ஜின்னுகளையும் கூப்பிட்டுக்கோ, மனுஷர்களையும் கூப்பிட்டுக்கோ, எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சி செஞ்சு இந்த மாதிரி ஒரு குர்ஆன் கொண்டு வா. இதுதான் ஃபஸ்ட்டு கட்டமாக விடப்பட்ட சவால். கிணத்துல போட்ட கல் மாதிரி எவனும் வாய் திறக்கலை. அப்போ 2வது சவால் என்னன்னா, 10 சூறா. குர்ஆன் ஃபுல்லாக வானா, உன்னால் முடியலன்னா 10 சூறா கொண்டு வா. குர்ஆனில் அடுத்த ஜுசு 12வது ஜுசுவில் வருது, ஃபர்து பி அஷ்ரி சுவரின் மித்லி, இது போன்று 10 சூறாவை கொண்டு வாருங்கள். அதுவும் ஆஃபாயே தான் இருந்தது. 3வது ஃபர்து பி சூரத்தின் மின் மித்லிஹி, இது போன்று ஒரு சூறாவை கொண்டு வா. அதில் தான் நான் சொன்னேன், இதில் 4வதும் இருக்குது. என்னன்னா, இவர் போன்றவரை வைத்து கொண்டு வா. இது போன்ற சூறாவை கொண்டு வாங்கிறது 3வது, இவர் போன்றவரை வைத்து கொண்டு வா அப்படிங்கிறது 4வது. அதுவும் வரல. அதுக்கு அடுத்தது அந்த சவால்கள்லேயே உள்ளது என்னன்னா, தனி நபர்களாக வேண்டாம், கூட்டாக சேர்ந்துக்கோ, ஒருத்தன் சேர்ந்து கொண்டு அவர்களெல்லாம் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டு வாருங்கள். இவ்வளவுக்கும் சேர்ந்து எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னான், ஆயத்து இறங்கினாவோ வரலாறு இறங்கினாவோ உடனே இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இது இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதை அப்படின்ற வார்த்தை எப்போ பார்த்தாலும் அதை சொல்லுவான். அல்லது அவனுக்கு தோல்வாய் ஏதாவது கிடைச்சிருக்கும். பொதுவாக ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு கரெக்டு சப்ஜெக்டெல்லாம் தேவையில்லை, எதில் வேணாலும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல. இந்த லைட்டு இங்கே எரியுது, இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு, சும்மா ஒரு கருத்து தானே. அப்ஜெக்ஷன் பண்ணுறவனுக்கு கரெக்டு மோட்டிவேஷன் தேவையில்லை, அவனுக்கு அறிவார்ந்த பாயிண்ட்லாம் தேவையில்லை. இந்த லைட்டை நீங்கள் இங்கே வைக்காம இப்படி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அதில் உள்ள சிக்கலும் ஜெரமமோ அதில் உள்ள குழப்பமோ நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இவன் என்னடா சொல்லலான்னு எதிர்பார்த்தே இருந்தால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஓதுனாங்க, ஒரு சூறா இறங்கினோன்னு அலிஃப் லாம் மீம் அப்படின்னாங்க. என்ன அலிஃப் லாம் மீம் ஒன்றுமே விளங்கல. அலிஃபுங்கிறாரு, லாமுங்கிறாரு, மீமுங்கிறாரு. ஒரு ஆயத்து ஓதனா தானே, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொன்னா தானே. யாசீன் அப்படிங்கிறாரு, யா ஒரு எழுத்து, சீன் ஒரு எழுத்து, எந்த அர்த்தமும் கிடையாது. அர்த்தம் இல்லாதையெல்லாம் ஓதிட்டு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் பண்ணுறது இதுக்கு ஆயத்து அல்லாஹ்வுக்கு தெரியும், இதற்கு அர்த்தம் ரசூலுக்கு அல்லாஹ் தெரியும், அதற்கு என்ன விளக்கம்னு எக்கச்சக்கமான பேர் நிறைய எழுதியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், அதுக்கு இவன் போதுமே. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆனில் திருக்குர்ஆனுடைய சூறாக்கள் ஆரம்பங்களில் வரக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு அர்த்தம் விளங்குற மாதிரியும் இருக்குது, அர்த்தம் விளங்காத மாதிரியும் இருக்குது. நான் சொல்ல வர்றது, குறுக்கீடு செய்கிறவனுக்கு அவன்கிட்ட சொன்னால் கரெக்டாக கொண்டு வர்றதும் இல்லை. சரி நீ தான் கொண்டு வரல, இல்லை பேசாமல் இருக்கான்னா இருக்கிறதும் இல்லை. ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன். ரசூலுல்லாஹ் போன வாரம் வகை வந்துச்சுன்னாங்க, இப்போ வகை வருது, நாளைக்கு வகை வருது, நைட்டு வருது, பகலில் வருது. உடனே ஒரு அறிக்கை என்னென்னா, ஒரே டைமில் குர்ஆன் இறங்கியிருக்கலாம்ல, அதை விட்டு போட்டு சும்மா பிரித்து இறங்கிட்டு இது ஒன்று குறுக்கீடு
குறுக்கீடே இல்லாத குறுக்கீடு, என்ன எதுக்கு சொல்ல வர்றான்னு தெரியாத விஷயம். இப்படி திருக்குர்ஆன் முழுக்க சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டுகளும் உண்மை அல்ல என்பது மட்டுமல்ல, அவர்களாலும் இதை கடைசி வரை கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், அவனுகளில் சில பேர் இதை நம்பியிருக்கான். மை யுக்மினு பிஹி ஒமல்லா யுக்மினு பிஹி, நம்பாதவனும் இருக்கான். நபியை இனிமேல் அவனுக்கு குர்ஆன் விஷயத்தில் ஏதாவது குறுக்கீடுகள் சொன்னால், அப்ஜெக்ஷன் செய்தால் இதை மட்டும் சொல்லுங்க, லீ அமலி வழக்கும் அமலுக்கும், எனக்கு என் பாடு, உங்களுக்கு உங்கள் பாடு. அந்தும் வரைமூன மிம்மா அமல், நான் செய்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேணாம், நீங்கள் செய்கிறத பற்றி நான் ஒன்றும் கண்டுக்கல. இந்த லக்கும் தீனுக்கும் வழி அதிங்கிறமல்ல, அந்த கருத்து தான் இது. லக்கும் தீனுக்கும் வழி அதிகம்னா உங்கள் மார்க்கும் உங்களுக்கு, எங்கள் மார்க்கும் எனக்கு. அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு என் செயல், உனக்கு உங்கள் செயல். நான் செய்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் உள்ள வர வேண்டாம், நீங்கள் செய்கிறத பற்றி நான் ஒன்றும் வரல என்று சொல்லி முடியுங்கள் என்பது 41வது வசனம். ஆக சவால் விடுத்து கொண்டே இருக்கிற சத்திய திருமறைக்கு இன்று வரை அந்த சவாலை வென்றவர்கள் யாரும் இல்லை. உலகத்தில் இது மனிதர்களின் வார்த்தை அல்ல என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற குர்ஆன் அல்லாஹ் காலமெல்லாம் நமக்கு ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வானாக, அந்த ஓதுவதை செவிமடுப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த திருக்குர்ஆனை பரப்பவும் படிக்கவும் பிறருக்கு சொல்லவும் திருக்குர்ஆனுக்கு மகத்துவமும் கண்ணியமும் தரக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.